சாரி, திடீர்னு பேச கூப்பிட்டாங்க. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டாங்கன்னு. இப்படி வரிசையில் வரும்னு நினச்சேன் நான். அதனால் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் அவர் என்னை வந்து ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறோம், நீங்கள் அது பண்ணணும் அப்படின்னாரு. பொதுவாக என்னை வந்து அப்ரோச் பண்ணுறவங்க நிறைய யூனிஃபார்ம் ரோல்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இதுலேயும் ஒரு போலீஸ் கேரக்டராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட, சார் என்ன கேரக்டர்? இல்லை சார், யூனிஃபார்ம் கிடையாது, நீங்கள் வேற ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க, ஹீரோட அப்பாவா ஒரு ரோல் பண்ணுறீங்க, பட் அது கொஞ்சம் நல்லா இருக்கும், நீங்கள் பண்ணால் அது நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அன்றைக்கே நான் ஆக்சுவலாக ஓகே சொல்லிட்டேன். கதையை சொன்னார், எனக்கு பிடிச்சிருந்தது. இது ஒரு ஆக்சுவல் இன்சிடென்ட் நடந்த ஒரு விஷயம். ஸோ அதை பேஸ் பண்ணி கதை எடுக்கிறாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு தைரியமே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போலாம் படம் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுவும் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கணும்னா அது திரைக்கு வந்து சேருமா சேராதான்ற ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய யூனோ அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஒரு இதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாம அவர் வந்து இதை எடுத்து கம்ப்ளீட்டும் பண்ணி அதுக்காக ஒரு டீமும் சேர்த்து ஷூட் டைம்லலாம் நிறைய விஷயம் அவரே பண்ணார் ஆக்சுவலாக. அது வந்துட்டு கொஞ்சம் இதில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையான்னு நிறைய வாட்டி வந்து கேட்பாரு. பட் சாப்பாடுலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜரும் அவரே, ப்ரொடியூசரும் அவரே, ஸ்பாட் பாயும் அவரே, ஆக்டரும் அவரே. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம், பல ஹேட்ஸ் ஏன்னோ ஒருத்தர் அதை போட்டு அது பண்ணுறது வந்துட்டு ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அவர் கூட இருக்கும்போது, அவர் கூட டிராவல் பண்ணும்போது அந்த ஷூட் டைம்லலாம் நான் அதெல்லாம் நிறைய கவனிச்சேன். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது தெரியும். இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல பலனாக இந்த படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள், வெற்றிப்படும். அண்ட் தேங்க்யூ ஆல். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க மீடியா அண்ட் ப்ரெஸ் டீம் எல்லாத்துக்கும் உங்கள் நேரத்தை வந்து எங்களுக்காக ஒதுக்கி வந்து எல்லாத்துக்கும் நன்றி. டைரக்டர் மணிமூர்த்தி சாரையும் ப்ரொடியூசர் கார்த்திகேசன் சாரையும் சொல்லப்போனால் அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படின்னா சொல்லப்போனால் அவங்க ஒரு பொசிஷனில் இருக்க மாட்டாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். டைரக்டர் அந்த ஒரு பொசிஷனை தாண்டி இப்போ வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து இப்போ அந்த சார் சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துல வந்து டைரக்டராக இருக்க மாட்டார். எங்களுக்கு வந்து என்னம்மா வேணும், எதுமா வேணும், உங்களுக்கு எல்லாம் ஓகேவா, அந்த மாதிரி தான் கேட்பார். அதே மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள் தேட்டரில். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். இங்கே வந்திருக்கிற மீடியா, ப்ரெஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டுநைட். എന്താ കനൈസ മലയാളം ഒരുപാട് നാളത്തെ ആഗ്രഹമായിരുന്നു ആൻഡ് ലൈക്ക് തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിൽ വർക്ക് ചെയ്യണം എന്നുള്ളത്. ഐ എം സോ ഹാപ്പി ഫോർ ദാറ്റ്. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் தான் பார்த்துருப்பாங்க. அண்ட் ஐ எம் ஆல்சோ ஐ டென்ட் சி லைக் ஹவு இட் கம்ஸ் அண்ட் ஆல். ஐ வாஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ் அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு மச் இட் கேம் அண்ட் ஆல். And thank you so much for casting me in this project, director and producer sir, and the whole team of Lara, and my co-actor Ashok, and Varghese sir. எல்லாருமே ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணாங்க for this character, and thank you so much. Thank you all. Yeah. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். ஜென்ரலாக மேடையில் அமர்ந்த பெரியவங்க, நண்பர்கள்னு சொல்லுவோம். இங்கே மேடை எங்கே முடியுது, ஆடியன்ஸ் எங்கேருந்து உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. இது முழுமையாகவே நல்ல உள்ளங்கள் ஆசீர்வதிக்க வந்த பியூட்டிஃபுல்லான ஹார்ட்ஸ் கலந்து ஒரு இடமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் ஃபார் பீயிங் ஹியர். மேடையில் ஸ்பெசிஃபிக்லி இப்போ ஆர்வி உதயகுமார் சாரோ, பேரரசு சாரோ, சிஸ்டர் கவிதா அக்கா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பயணம் இவ்வளோ வருடங்களாக ஜீரோலேருந்து ஆரம்பித்து சினிமாவில் ஒரு பயணம் போயிட்டுருக்கு. பட் இந்த பயணத்தில் ஒவ்வொரு தருணத்தில் அவங்க கேராஜன் சார் உட்பட ஃபங்க்ஷன்ஸில் வந்து பீன் தேர் கண்டினியூஸாக ஒரு ஆசீர்வாதம், ஒரு தலையில் ஒரு கை, ஒரு பேட் அந்த பேக் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அதுவும் நமக்கு ஊக்கம் கொடுக்குது. இதை கீப் மூவிங் டா, ஒரு நாளைக்கு அந்த வெளிச்சம் வரும்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் கூட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்குது. அரவிந்த்ராஜ் சார், இட்ஸ் நம்மெல்லாம் சாதாரண டிஎஃப்டி அதெல்லாம் தாண்டி ஊமை விழிகள் டைம்லேருந்து
ரசிகனாக பார்த்து கற்றுக்கிட்ட காலங்கள் தாண்டி எனக்கு அவர் கூட பயணிக்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் வி வர் பிளானிங். இட் இஸ் ஸோ நைஸ். ஒரு பிளெஸிங் டு இது ஜெனுவன்லி ஒரு குடும்ப விழாவாக தோணுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் சார். அண்ட் லாரா, பேசிக்கலி ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனோம்னா எனக்கு இந்த படத்தோட வாய்ப்பு இதோட டைரக்ஷன் டீமில் இருக்கிற ஆல்பர்ட்னு ஒரு நண்பர் மூலமாக வந்தது. ஆல்பர்ட் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னார், அசோக் ஒரு ஒரு லோ பட்ஜெட், ஒரு டைட் பட்ஜெட் ஒரு படம் ஒன்று இருக்குது. நான் சொன்னேன், இந்த லைன் பொதுவாகவே நான் கேட்டிருக்கேன் சார், அடுத்தது என்ன சொல்லுங்களேன். அப்போ செட் இல்லை அசோக் இட்ஸ், ஏன்னா ஆல்பர்ட் சாருக்கும் எனக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன் என்னன்னா, அதுக்கு முன்னாடி அவர் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லும்போது என்னை ஒரு ப்ராஜெக்ட் நைஸாக மாட்டி விட்டுட்டு அவர் எஸ் ஆகிட்டார். அப்போ நான் சொன்னேன், தெய்வமே நீங்கள் லாஸ்ட் டைம் நான் ஆக்டராக சினிமாக்கு திரைக்கு நேராக தெரியிற முகமாக இருக்கேன், நான் எஸ் ஆக முடியல, நீங்கள் பேக் சைட்லேருந்து நீங்கள் போயிட்டீங்க, தயவுசெய்து நல்லபடியாக சஜஸ்ட் பண்ணுங்க சார். டைட் பட்ஜெட் சொன்னப்போ கூட நான் கேட்டேன், கதைக்கு ஏற்ற செலவு பண்ணுற ப்ரொடியூசர் இருக்கார், ஆனால் கதை தான் நிர்ணயிக்குது என்ன செலவுன்னு. அதை ப்ராப்பராக கரை சேர்க்குற ஃபண்டிங் பேக்கிங் இருக்கா? ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் என்ன பட்ஜெட்டில் எடுக்கிறோங்கிற விஷயம் தாண்டி அந்த கதைக்கு என்ன தேவையோங்கிற விஷயத்த ப்ராப்பராக பூர்த்தி செஞ்சோம்னா, நேர்த்தி அந்த சொன்னோம்னா ஆடியன்ஸ் அதை ஜென்வின்லி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயம் இந்த ப்ராஜெக்டில் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல்பர்ட் சார். ஏன்னா அவர் என்ன மணிமூர்த்தி சார் அறிமுகப்படுத்தினார், இயக்குனர் அறிமுகப்படுத்தினார், ப்ரொடியூசர் கார்த்திகேசன் அண்ணனை அறிமுகப்படுத்தினார். ஒரு நல்ல படைப்பில், ஒரு நல்ல கண்டென்ட் ட்ரிவன் கதையில், ஒரு மாடரேட் பட்ஜெட்டில் அழுத்தமான கண்டென்ட் இருக்கிற ஒரு படைப்பில் இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த படத்தோட ப்ரோசஸில் எனக்கு இருந்துச்சு. லாராங்கிற விஷயம் இது ஒரு பர்டிகுலர் கதாபாத்திரமா இல்லை ஒரு காப் அண்ட் ஒரு சொன்ன மாதிரி வர்கீஸ்வரோட மகனாக தான் நான் நடிக்கிறேன். மெஹரூஃப்னு ஒரு கதாபாத்திரம். அந்த மாதிரி ஒரு காப் அண்ட் இது சேஸ், ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் ப்ரைமர்லி. ஸோ இது ரெண்டு கேரக்டர்ஸோட ஏதோ இனிஷியல்ஸா இல்லை லாரா நான் யார், அது ஏதோ முழு ஃபார்ம் ஒரு ஷார்ட் ஃபார்மா, இந்த விஷயங்கள் பல விஷயங்கள் அன்ஃபோல்ட் ஆகும். ஒரு படைப்பாக பார்க்கும்போது இதில் நிறைய நியூ ஃபேஸஸ், நியூ டெக்னீஷியன்ஸ், நியூ எனர்ஜிஸோட சமன்வயமும் நடந்திருக்கு. அண்ட் அந்த பர்ஃபார்மன்ஸஸை கூட பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இதை ப்ராபப்ளி ஒரு ரெக்கக்னைஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னா இது இந்த அழுத்தமாக தத்துரூபமாக வந்து ஒரு ஆடியன்ஸை நம்ம மனசை தொட்டிருக்குமான்னு தோணுச்சு. மெனி நியூ ஃபேஸஸ் இந்த ஃபிலிம். எனக்கு பர்சனலி லாரன்ஸ்னு கதாபாத்திரம் ஒருத்தர் பண்ணது ரொம்ப பிடிச்சது. ஒரு மார்ஜரியில் சீஃப் டாக்டராக பார்க்குற ஒருத்தர், குட்டி குட்டி நுவான்சஸ், ஐ ரியலி லவ்ட் தியர் பர்ஃபார்மன்சஸ். ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் இந்த படத்தில் இருக்குது. அந்த கண்டென்ட் ஐட்டமாக ஜென்ரலி எந்த படம் மாதிரி இருக்குன்னு நம்ம மைண்டில் ஓடும். இப்போ நான் தாடி முடி வளர்த்தோன்னா ஒரு படத்துக்கு அது பட்டுன்னு இந்த பருத்தி வீரன் சாயல் இருக்குமா, அந்த பட்டுன்னு நம்ம மைண்டு சிந்தனை போகும். நான் அப்படி வானம் பார்த்த சீமையிலன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். இன் ஜென்ரல் இது எந்த விதமான பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கண்டென்ட் வருதுன்னா, இந்த ஒரு நொடி மாதிரி ஒரு படம்லாம் வந்து தெரியுமா, ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன், ஸ்மார்ட்டான ஸ்க்ரீன் பிளே, தெளிவாக ஒரு அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் இல்லை, பட் இந்த ஃப்ளேவர் உங்களை அட் தி எட்ஜ் ஆஃப் தி சீட் அட்டாச்சாக வச்சு உங்களை கண்டிப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த படைப்பில் இருக்குது. கதையோட லைன் கரு கொண்டு வந்தவர் ப்ரொடியூசர் சார். அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும்னு இருக்குது. கோவை நண்பர்கள் நிறைய பேர் வெவ்வேறு ஊர்லேருந்து இன்ஃபேக்ட் இங்கே வந்திருக்கீங்க. தேங்க்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த ஈவெண்ட்டுக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் டீசர் வரப்போ கூட அசோக் குமார் ஸ்டேஜில் வரப்போ, ஸ்க்ரீனில் வரப்போ இன்னும் பெருசாக இருக்குல்ல, இவர் வந்தவுடனே ஒரு விசில்லாம் கேள்விப்பட்டேன், கெத்தாக இருந்துச்சு சார் அவருக்கு. பட் ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா ஒருத்தருடைய இவ்வளோ வருடங்களோட ஒரு பயணம் இருந்திருக்குல்ல சார். நான்லாம் ஜீரோலேருந்து ஆரம்பித்து பண்ணுறோம். முருகா, பிடிச்சிருக்கு, கோழி கோதி, அடையாளம் கொடுத்த படைப்புகள் எனக்கே பர்சனலி ஏதோ போன ஜென்மத்தில் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கே அந்த ரெக்கக்னிஷன் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன். கடவுள் அந்த இடத்துல ஃபீல்டில் அப்ரிசியேஷன் இருக்குது. டேலண்டடாக இருக்க, டான்ஸ் ஆடுற, ஃபைட் பண்ணுற, தெளிவாக இருக்க, அஜயலாக இருக்க, நல்லா பண்ணுற, அந்த டேர்னிங் பாயிண்ட் அமையணும்னு அந்த பிளெஸிங் இருக்குது. அந்த விஷயம் மலரணும்க்கு நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம். ஒரு 25 வருடங்கள் ஒரு நபர் சென்னைக்கு வந்து தட்டு தடுமாறி கீழே விழுந்து திருப்பி ஊருக்கு போய் தூசி தட்டி ஒரு விஷயத்தை எம்பயர் பண்ணி படத்தில் ஒரு ப்ரொடியூசர் ஆஸ் வெல் ஆஸ் அன் ஆக்டர், ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் கதாபாத்திரமாக நடிச்சு இன்னைக்கு அவரோட படைப்பு இங்கே உங்கள் கண்ணுக்கு நேரம் தெரிஞ்சிச்சு. இதை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, இதை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இட் இஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் தட் வருஷம் ஒரு படம் கொடுக்கணும். ஒரு புது தயாரிப்பாளராக ஒருத்தர் நம்ம ஃபீல்டுக்கு வரும்போது நிறைய பேர் முதல்ல பயமுறுத்திடுவாங்க. இந்த பட்ஜெட்டில் பண்ணால் செட் ஆகாது, இதில் பண்ணணும், இதில் பண்ணினா தான் பணம் ரோலிங் இருக்கும், ரொட்டேஷன் இருக்கும், எல்லாம் தாண்டி கண்டென்ட்டை மட்டும் மையமாக வச்சு ஒருத்தர் இறங்கியிருக்கிறார். எனக்கு இந்த டீம் கூட இருக்கிற பயணம் ஹஸ்
பீன் வே மச் மோர் தேன் இந்த படத்தில் ஒரு நடிகனா என்னோட இருக்கிற பயணம் தாண்டி. இட்ஸ் பீன் லிட்டில், நம்ம எல்லாருமே ஒரு பெயிண்டிங்கில் கதாபாத்திரங்களாக தான் இருக்கும். இதில் ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரின்னு இல்லை, இந்த கண்டென்ட் தான் ஹீரோவாக கண்ணுக்குமே முன்னாடி நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல அழகான படைப்பில் நம்ம இருக்கோங்கிற சந்தோஷம் இருக்குது. கதையோட லைன் அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. குழந்தைய தத்தெடுத்து அதை தன் குழந்தைய வளர்க்குறது மிகப்பெரிய விஷயம். அதை மணிமூர்த்தி சார் கெத்தாக பண்ணியிருக்கிறாரு, த டிரெக்டர். ஏன்னா இந்த மாதிரி லைன் மட்டும் கேட்குறப்ப சம்டைம்ஸ் கொஞ்சம் ட்ரையான ஃபீலாக இருக்கும். அதை சுவாரஸ்யமாக ஒவ்வொரு சீன் நவுற விஷயமே நான் படைப்பாக பார்க்கும்போது ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகுறது. ஒரு நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும், பட் ஐ திங்க் அந்த ஆக்டர்ஸும் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு அம்மா என்ன நடந்தாலும் அவங்களுக்கு வேறு ஒரு மண்ணும் இல்லை, 100 ரூபா கொடுத்துட்டு போயேங்கிற விஷயத்துலேயே இருப்பாங்க. அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா அவங்க ஒர்க்கு படத்தில் பார்த்தோன்னா அந்த குட்டி குட்டி செதுக்கின விஷயங்கள் இருக்குல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. சமுதாயத்தில் நடக்கிற சில சோஷியல் இஷ்யூஸை, சோஷியல் விஷயங்களை கதையில் லைட்டாக ஹியூமரோட ஒரு சாட்டரிக்கலாக டச் பண்ணிட்டு ஆடியன்ஸ் மேலே சிந்திக்கவும் விட்டுருக்கிறாரு. ஸோ விச் ஷோஸ் அ பிரில்லியன்ஸ் ஆஃப் அ வெரி ஸ்மார்ட் டைரக்டர். அண்ட் ஒரு ஸ்மார்ட் டைரக்டராக மணிமூர்த்தி சார் கூட பயணிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாக்கி இந்த விழாவின் நாயகன் ரகு ஸ்ரவன், ஒரு த்ரில்லர் மாதிரி படைப்புகள் ஜென்ரலாகவே ஒரு மியூசிக் கம்போசருக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் எல்லாம் ஒரு வரப்பிரசாதம். அண்ட் அவர் பியூட்டிஃபுல்லாகவே பண்ணி 5 நாளில் என்னடா 5 நாளில் ஆர்ஆர் முடிச்சுட்டாங்க அசால்ட்டாக சொல்கிறான்னு தோணுச்சுன்னா, தீனி இவ்வளோ ஒருக்கு கிடச்ச உடனே ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதோட பிரதிபலிப்பு வந்திருக்கு. அவர் ஒரு மிகப்பெரிய பலம் ஃபார் த மூவி. சினிமாட்டோகிராஃபர் உட்பட ஒரு விஷுவலி உங்களை என்கேஜ் பண்ணுற ஒரு ஸ்க்ரீன் பிளே ட்ரிவன் கதை. கூடிய விரைவில் கடவுள் அனுகிரகத்தில் தியேட்டர்ஸ்க்கு வருவோம். அண்ட் உங்களோட அன்பு ஆதரவு இந்த டீமுக்கு தேவை. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். சென்னையில் கஷ்டப்பட்டு பசியால் வாடி உழைத்து வெற்றி பெற முடியாமல் கோயம்புத்தூர் போய் அங்கே உழைத்து சம்பாதித்து பணம் சம்பாதித்ததை விட இந்த நட்புகளை, காரைக்கால் நட்பு, கடலூர், மற்ற பல ஒரு 5-6 மாவட்டம் சொன்னாங்க. அது தமிழ்நாடு பூரா அவருக்கு நட்பு வட்டாரங்கள் உயிராக இருந்திருக்கிறார்கள், ஒரு துணையாக இருந்திருக்கிறார்கள். அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார். நிச்சயம் சத்தியம் இந்த படம் வெற்றி பெறும். நீங்க தமிழ் சினிமாவுக்கு வேணும். இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா தமிழ் சினிமா உங்களை வளர்ந்ததுன்னு அர்த்தம் ஆகாது. நிச்சயம் என்ன, ட்ரெய்லர் பார்த்தோம், திருப்தியா இருந்தது. மணிமூர்த்தி டைரக்டர் ரொம்ப திருப்தியா இருந்தது, எந்த குறையும் இல்லை. மியூசிக் பிரமாதம். அந்த கிராமத்தில் அந்த கோயில் திருவிழா சாமி நீங்க எங்க போயிருக்கீங்க? என்ன அழகா எடுத்திருந்தாங்க. நீங்க செட் பண்ணி பண்ணா கூட அப்படி பண்ண முடியாது. பார்க்க அழகா ஏதோ மக்கள் இவங்க நேச்சுரா ஏதோ வரிசையை பார்த்தா டாப் ஆங்கிள் அவ்வளவு அழகா இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. கிராமியம் பிரமாதமா இருந்தது. அதோட ஒரு இஸ்லாமிய சகோதர திருமணம் காட்டினீங்களா டைரக்டர். இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம் மற்றும் சில மதங்கள் அத்தனையும் என் மதமும் நமக்கு சம்மதம். எல்லா மதத்திலையும் நல்லவைகள் இருக்கிறது. எல்லா மதம் கடவுள்களும் இல்ல அவதாரங்களும் நல்ல விஷயம், மனிதர்களும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. எதுல நல்லா இருக்குமோ அதை எடுத்துங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த யூனிட்டை பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ப்ரொடியூசர் என்னடானா அவ்வளவு சந்தோஷமா வாழ்த்துட்டு போறாரு. எல்லாரும் எனக்கு உதவியா இருந்தாங்கன்றாரு. டைரக்டர், ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. எல்லாருமே கோஆப்ரேஷன் அப்படியே இருந்திருக்கு. எனக்குரிய குறுகிய நாளில் தான் முடிச்சிருக்காங்க. அது பெரிய விஷயம். நிறைய செலவு பண்ணுற படத்துக்கு என்ன அசோக் குமார் நல்லா பேசணும், ரொம்ப நல்லா பேசணும். ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணணும், டைரக்டர் என்ன பண்ணணும் என்பதை ரொம்ப ஷார்ட்டாக அழகாக சொன்னேன். கதை தான் முக்கியம். கதைக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதை பண்ணணும். ஹீரோவுக்கு செலவு பண்ணீங்கன்னா போட்டுக்கோ, ஹீரோ ஹீரோயினுக்காக நீ செலவு பண்ணணும்னு வச்சுக்கோ, பணம் இல்லாம நீ காலி.
அவங்க இருப்பாங்க. அவங்க நல்லா இருக்கும். 4 ஏமாளி அடுத்து அவங்க கதவை தட்ட போறான். ப்ரொடியூசர் தான் ஏமாளிங்க. நடுத்தருக்கு வந்துட்டுறான் நூற்றுக்கணக்கான ப்ரொடியூசர். இப்போ 300-400 படங்களை ரிலீஸ் பண்ண முடியல, வியாபாரம் இல்லை, தியேட்டர் கிடைக்கல, கியூபுக்கு பணம் காட்ட முடியல. கியூபுக்கு அவ்வளோ சிரமம் ப்ரொடியூசர்ஸ். அந்த சூழ்நிலையில நம்ம கார்த்திகேஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. மனம் நிறைந்து வாழ்த்துறேன். இது நல்லா போகும். ஏன்னா இப்போ சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேரம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு. மக்கள் நல்ல கதை இருந்தா போதும் உள்ள போறாங்க. ஹீரோயின் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்தது, ஆனா இப்ப ஒதுக்கிட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த ஒரு வருஷத்துல பல பெரிய படம் கோடிக்கணக்கான செலவு படம். நான் எந்த படம்லாம் சொல்ல, பொதுவா சொல்றேன். இல்ல நான் சொல்ல அது ஏன்னா ரொம்பப்பா சில பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும். வருத்தப்படுறாங்க, ப்ரொடியூசர் லாஸ் ஆகுறான். அதான் எனக்கு பெரிய வருத்தம். சின்ன படங்கள்லாம் பெரிய படமா. இந்த வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு. இப்ப ரப்பர் பந்தை பெருசாக்கிட்டாங்க. நான் ஒரு தியேட்டர் சொல்றேன், 2 நீ வான்னு வாய்த்தாங்க. நீ அதுலயே இருக்கு. ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் என் தம்பி. அந்த ப்ரொடியூசர் ஆனா என்ன தெரியல, நான் படம் பார்க்கல. பட் படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாம இருந்தா நல்லது. அதுல பல பேர் பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்றாங்க. இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமா ஏதும் தான் காரணம் என்று சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை. விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவிதான், இல்லைன்னு விமர்சனம் வேணும். அதனால்தான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்போ ப்ரொடியூஸ் ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போறீங்க. நாரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அந்த திரைப்படத்தின் குழுவினருக்கு முதற்கண் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வீற்றிருக்கும் எங்கள் இயக்குனர் சங்கத்தின் தலைவர் நண்பர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களையும், பொதுச் செயலாளர் நண்பர் திரு பேரரசு அவர்களுக்கும், திரைத்துறையை என்றைக்கும் லாபம் உள்ள துறையாகத்தான் நான் பார்ப்பேன் என்று எப்போதும் போராடி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் கே ராஜன் அவர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தயாரிப்பாளர் அவர்கள் கூறும்போது அருமையா ஒரு வார்த்தை கூறுனாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இது ஒரு கூட்டு முயற்சி. ஒரு தயாரிப்பாளர் அதை சொல்றது ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனா அவர் சொல்லும் போது சொன்னார், என்ன எப்படி இந்த இயக்குனர் பொறுத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு. ஆனா இயக்குனர் சொல்லும் போது உங்களை ரொம்ப சிறப்பா தூக்கி வச்சு சொன்னாரு. என்ன ரொம்ப உணர்ந்தவர், எதா இருந்தாலும் என்னிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுவாங்கன்னு. இது எப்படி இருக்குன்னா ஒரு அண்ணனையும் தம்பியையும் பாக்குற மாதிரி அப்படி ஒரு ஒற்றுமையா நீங்க இந்த படத்தை பண்ணிருக்கீங்கிறது தெரியுது. நிச்சயமாக இந்த கூட்டு முயற்சி என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும். ஏன்னா தான்ற எண்ணம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இணைந்து, நீ தயாரிப்பாளர் நான் டைரக்டர்ங்கிறதே தெரியாத அளவுக்கு, அதான் அந்த கதாநாயகி அவங்க பேசும்போது கூட சொன்னாங்க, இவர் யார் என்னன்னே தெரியாது, அவர் கொண்டு எப்படிமா இருக்கா என்ன பண்றேன்னு அப்புறம் தான் தெரியுது அவர் டைரக்டர்னு. அந்த அளவுக்கு இப்படி ஒரு யூனிட், இப்படித்தான் படங்கள் என்பது செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஏன்னா நாங்களும் முதல் படம் வந்தப்போ இப்படிதான் ஆரம்பிச்சோம். வாடா போடான்னு பேசிட்டு பண்ணும்போதே இப்ப டைரக்டர் சொல்லும் போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு.
திரு சத்யராஜ் அவர்கள் என்னிட்ட கூறினார். நான் தாய்நாடுன்னு அவரோட ஒரு படம் இணைந்து செயல்படும் போது அதை சொன்னார் வெளிப்படையா, இப்படி ஒரு சினிமாவை தான் சார் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. என்னன்னா கேமராமேன் வந்து இது சரியா வராதுரா அப்படின்றாரு, இல்லை வருண்டா வைடான்றீங்க. இப்படி ஒரு கேமராமேனும் ஒரு இயக்குனரும் வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு ஒரு நட்போட அன்போட நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா இந்த படம் நல்லா வரும் சார்னு. அதைத்தான் இப்ப நான் உங்கள்கிட்ட பாக்குறேன். நிச்சயமா உங்க படம் பெருசா வரும், எதை பத்தியுமே நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த அளவு ஒற்றுமையா செயல்பட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்தின் நாயகன் நண்பன் அசோக்குமார், நிச்சயமா அவர் வந்து அடைய வேண்டிய வெற்றியை இன்னும் அடையவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை நான் நிறைய நேரம் அவர்கிட்ட பார்க்குறப்பே நேரடியாக சொல்லியிருக்கேன். போராடிட்டே இருக்காரு. நிச்சயமா வந்து போராடிட்டே இருக்கவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி வந்து தானா கை கொடுக்கும். அதனால பயப்படவே வேண்டாம், நிச்சயமா நீங்க வெற்றி அடைவீங்க. அதற்கு ஒரு பங்கா இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்தால் உண்மையிலே சந்தோஷமா நான் அதை செஞ்சு கொடுக்குறேன். அதே மாதிரி எல்லாரும் ரொம்ப அற்புதமா இணைந்து இந்த படத்தை செய்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு இது, இந்த விஷயம் இந்த மேடையில நான் பேசாட்டாலும் நிச்சயமா பேரரசு சார் பேசுவாரு. அதாவது எனக்கு வரும்போது தோணுன ஒரு சின்ன விஷயம், எந்த ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிட்டோம்னா கூட ஹோட்டலை விட்டு வெளியில வந்த உடனே இங்க சாப்பாடு நல்லா இல்லை போகாதீங்கன்னு நம்மளால சொல்ல முடியுதுங்களா? ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வெளியில வரோம், சார் இந்த ஹோட்டல்ல சாப்பாடே நல்லா இல்லை தயவு செஞ்சு உள்ள போகாதீங்கன்னு வாசல்லே நின்று நம்மளால சொல்ல முடியுமா? அந்த ஹோட்டல் ஓனர் நம்மளை சொல்ல விடுவாரா? ஆனா ஒரு திரைப்படத்துக்கு தான் இந்த கதி ஏற்படுது. வாசல்ல வந்த உடனே படம் நல்லா இல்லை சார், காசு கொடுக்கறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கிறோம். காசு கொடுக்கறவங்க சொல்லலாம். ஏன்னா இந்த விமர்சனத்தை கேட்டு இன்னைக்கு படம்ங்கிறது பாத்தீங்கன்னா 4 வாரம் கழித்து ஓடிடியில் வந்து விடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இங்க வந்து அதை எப்படி சொல்றது எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம் அல்ல, இது ஓடிடியில் இந்த படத்தை நம்ம பார்த்து கொள்ளலாம், ஓடிடியில் பார்த்தா போதும்னு சொல்ற அளவுக்கு வந்து சினிமாவுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தர் வந்து உயிரை கொடுத்து ஒரு படத்துக்கு உழைக்கிறோம். நிச்சயமா வந்து இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவ்வளவு பேர் அத்தனை பேர் சேர்ந்து அப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும், அதை சமாளித்து ஒரு இயக்குநர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும், அவர் எப்படி சமாளித்து செய்திருப்பாருன்னு ஒரு டெக்னீஷியனும் ஒரு படத்துக்காக உயிரை கொடுத்து போராடுறாங்க. அதனால எடுத்த உடனே ஒரு படத்தை வந்து இது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு மட்டம் தட்டி பேசுறதுங்கிறது வந்து குறிப்பாக சொல்ற மாதிரி சில நேரங்கள் நடக்கும்போது அதை வந்து நம்மளால ஏத்துக்க முடியல. முதல்ல திரையில போய் பார்க்கறதுக்காகவாவது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு திரை கிடைத்து ஒரு படத்தை வெளியிடுவது என்பதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல். அந்த சூழல்ல ஒரு படத்தை திரையரங்குக்கு கொண்டுட்டு வந்த பிறகும் இப்படி ஒரு கஷ்டத்தை அகைன் ஃபேஸ் பண்ணணும்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா தான் இருக்குது. நான் விமர்சனங்களை வந்து என்னைக்குமே குறை சொல்ல, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காங்க. ஏன்னா விமர்சனங்கள் வேண்டும். சினிமா வாய்ப்பு கிடைக்காதனால கோயம்புத்தூர்ல போய் ஒரு பெரிய பில்டர் ஆயிட்டாரு, மிகப்பெரிய தொழிலதிபர் ஆயிட்டு அவரு சாதாரண கூட்டத்தை கூட்டு வரல, அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்கன்றது மிகப்பெரிய விஷயம். ஆக இந்த படம் ஓடுவோ ஓடலையோ அதை பத்தி கூட கவலைப்படுங்க, அடுத்த படம் எடுக்கிறீங்க, அந்த அளவுக்கு நீங்க கூட்டம் சேர்த்து வச்சிருக்கீங்க. அதுக்காக நீங்க வருத்தப்படாத டைரக்டரை, கண்டிப்பா ஓடும். ஏன்னா உண்மையா ஒரு நல்ல விஷயம் கண்டென்ட்டை எடுத்துட்டு அதுக்கு உண்மையா உழைக்கிறவங்களுக்கு எப்பவுமே வெற்றி வந்து கூட வரும், நிச்சயமா வரும். அதனால நீங்க எல்லாம் பேசுறதை கேட்கும்போது நம்ம அசோக் சொன்னப்பல அழகா இந்த படத்துல என்னென்ன நடந்தது, யார் யார் எப்படி எப்படின்னு அழகா சொல்லிட்டாரு. தயாரிப்பாளர் கார்த்திகேசன் பேசும்போதும் அழகா, அதாவது ஜோடனையா பேசாம நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே யதார்த்தமா சொன்னீங்க. அதே மாதிரி இயக்குனரும் சொன்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது ஒரு குடும்பமா இருந்து நீங்க இந்த படத்துக்கு எல்லாரும் பணியாற்றி இருக்கீங்க.
இந்த குடும்பம் நிச்சயமா ஒரு நல்ல குடும்பமா, மற்றவர்கள் போற்றும் குடும்பமாக நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் எல்லளவும் எனக்கு சந்தேகம் இல்லை. பொதுவா படத்தோட ட்ரெய்லரை பார்த்த உடனே நமக்கு வந்து புரிஞ்சிடும், இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி. இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே ஒரு இந்த முக்கியமான மேட்ரு என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்றது மட்டும் தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப விவரமா வில்லங்கமான ஆளா இருப்பான் போல் இருக்கேன், எதையுமே வெளியே விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி ஒரு ட்ரெய்லர்லயே சரி யாரா இந்த ஹீரோயினை தான் போட்டுடுறாங்களோ, அவங்க இவங்க சரியில்லையோ, இல்லை ட்ரக்ஸ் வருதோ, மாஃபியா வருது, ஏதோ ஒன்று இருக்கு. ஆனா எதுவுமே காட்டிக்காம ஒரு முகத்தோற்றத்தோட அப்படியே ஒரு முறைப்போடவே வரப்போடவே திரிவ ஒரு ஆளா கார்த்திகேசன் வர. அப்படியே கான்ட்ராஸ்டா அசோக் ஒரு லவ் பாய் மாதிரி ஜாலியா ஸ்டைலா, அவர் எப்பவுமே ஸ்டைல் தான், லவ் பாய் தான். அதை வருத்தப்பட வேண்டாம், சினிமாங்கிறது இருந்துட்டே இருக்கும், நம்ம இருக்குமோ இல்லையோ. சினிமா இருக்கிற வரையில நீ இருப்ப, ஏன்னா உங்ககிட்ட அந்த உழைப்பு இருக்கு, அந்த உன்னதமான அர்ப்பணிப்பு இருக்கு. இந்த டெடிகேஷன் அப்படின்றது அசோக் கிட்ட நிறையவே இருக்கு. என்னைக்குமே ஒரே மாதிரி. அது படங்கள் வந்து வெற்றி பெறுகிறதா இல்லையான்றது நல்ல விஷயம், நம்ம சினிமாவில் இருக்கிறோன்றதே பெரிய விஷயம். அது எத்தனை பேர்த்துக்கு இருக்குன்றீங்க? நிறைய பேர்த்துக்கு கிடையாது. இன்னைக்கும் நீங்க வந்து ஒரு படம் நடிச்சிருக்கீங்க ஹீரோவா, ஸோ அதே வெற்றி தான். சிங்காரவேலனை பொறுத்து அவர் டேஷ் பண்ண படத்தை மொக்க படம் சொன்னார்னா எவ்வளோ தைரியம் இருக்கும். நம்மளும் பார்த்து நம்ம கை தட்டி விசில் அடிச்சு அதை வெட்டி கூட மாக்கணும். நம்ம எவ்வளோ முட்டாளம்பா, அவர் வந்து புத்திசாலியா படத்தை வெற்றி படம் பார்க்க, நம்மளாம் முட்டாளாம். நீங்களாம் அந்த படத்தை இப்போ விட்டுருக்கணும். அந்த மாதிரி படத்தை பண்ணி நீங்க இப்போ விடுங்க, நிறைய பேர் காத்திருக்காங்க. இப்போ கருவாடை கொண்டு வருவீங்களா, அவன் வறுத்துருவாங்க கருவாடை. ஆமா, நல்ல வேலை எல்லாம் 20 வருஷம் பண்ணிட்டீங்க, நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க. பார்ட் 2 இருங்க, நீங்க வாங்க, பார்ட் 2 வாங்க, நாங்க பார்த்துட்டு வரோம். கலைஞானி கமலஹாசனை வச்சுக்கிட்டு இப்போ உலக நாயன்னு சொல்லக்கூடாதுட்டாரு. அது எப்படி சொல்றேன்னு தெரியல, அப்படி பழகிட்டோமா. கேஹெச்சா ஒரு கேஹெச்சை வச்சுட்டு சிங்காரவேலன் படத்தை சும்மா ஓடாது சார், எங்கேயுமே போர் அடிக்கல, எல்லாரும் ரசிச்சா. குஷ்பு, அப்போ குஷ்பு இட்டிலாம் வந்து ஃபேமஸான டைம். ஆனால் அது ஒரு காரணம், நீங்கள் உங்கள் கதையை விட்டுருங்க, எங்களுக்கு குஷ்பு முக்கியம். அப்போ அது தாங்க சின்ன வயசுல ஜட்டி போட்டு விட்டீங்களா, அப்புறம் ஓடாது. அது போட்டு குழந்தை குஷ்புக்கு ஜட்டி போட்டுப்பாரு. பாப்பம் பூரா அந்த குழந்தைய பார்க்கல, குஷ்பா பார்த்துட்டான். அப்புறமா வெட்டி அடையாது. நாங்க முழுவடம் பார்த்தோம், வரும்போதும் பார்த்தோம், முழுவடம் பார்த்தோம். ஓகே, இந்த படத்தின் தயாரிப்பாளர் கார்த்திகேசன், அவருடைய பலம் வந்து தெரிஞ்சு வச்சு நட்பு தான். என்னை விட உறவுகளை விட நட்பு தான் எப்பவுமே முக்கியம். நட்பு தான் எப்படியா இருந்தாலும் கூட இருப்பாங்க. உறவுகளும் அப்படி இல்லை, நல்லா இருந்தால் கூட இருப்பாங்க, நல்லா இல்லைன்னா குழி வெட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு உறவு. இந்த நட்புல இன்னைக்கு நட்பு தான் வந்திருக்காங்க நினைக்கிறேன். அடுத்தப்பட ஆடையில வந்து நேர் சீட்டுகள் வைங்க, அந்த அளவுக்கு நட்பு வட்டாரம் கூடணும். ஒரு போராட்டம், ஒரு 20 நிமிஷமா சினிமா நேசிக்கிறவங்க தான் வரும் சார். இது வந்து ஒரு வியாபாரமா பார்த்தாலோ இல்லை ஒரு 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 மோகமா பார்த்தாலாம் 10 வருஷம் கழிச்சு வந்து ஜெயிக்க முடியாது. அதுக்கு ஒரு சினிமா நேசிக்கணும், லவ் பண்ணணும். அதை இங்கே லவ் பண்ணியிருக்கிய, நீ லவ் பண்ணால கொண்டாந்து சினிமா கொண்டு வந்துடும் எங்களுக்கு. அப்போதான் இந்த கதை. இப்போ ஒரு இயக்குனர் வந்து தன்னோட கதையே இயக்குனார்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா தன்னோட கதையில் அவங்க ஊறி போய் திரைக்கதை பண்ணி வசனம் எழுதி தாங்கதை இயக்கும்பொழுது
எந்த பிரச்சனையும் வராது. இன்னொருத்தர் கதையை இயக்கும்போது தான் அது பெரிய விஷயம். ஏன்னா சின்ன பயம் இருக்கும். அந்த கதாசிரியர் என்ன நினைச்சு எந்த உணர்வு பூர்வமாக பண்ணியிருக்காரோ அது நமக்கு எடுத்துடக்கூடாது. அது ரொம்ப ஒரு கவனம் இருக்கும், பயம் இருக்கும். இது வரைக்கும் நான் என்ன என் படம் இல்லாமல் நான் தான் கதை. அதனால அதில் ஒரு சுதந்திரம் இருக்கும். இன்னொருத்தர் கதையை பண்ணுறேன்னா எனக்கு இப்போவே கதையில் ஆட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே வந்து அது இன்னொருத்தருடைய சொத்து. அது அதை நம்ம செதுக்குறங்கிறது கொஞ்சம் ஒரு டேஞ்சரான விஷயம் தான். அப்போ ஒரு கதாசிரியரோட கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறதுக்கு அப்படின்னா, ஒரு புடிச்சர் கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறோம் வச்சுங்க, எவ்வளவு தில்லு இருக்கணும், எவ்வளவு தைரியம் இருக்கணும், எவ்வளவு கான்ஃபிடன்ட் இருக்கணும். கான்ஃபிடன்ட் இதுக்கு முழு தேவையில்லை, கான்ஃபிடன்ட் முழு தான் அங்கே இருக்க. அவர் நினைச்சதை இவர் செயல்படுமாக்கணும். அதான் என்ன செய்யணும், ஒரு கதாசிரியர் கதை எடுத்து பண்ணும்போது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா ப்ரொடியூசரு அவர் தான் பணம் போட்டிருக்காரு. இன்னும் அதோட பாருங்க, ப்ரொடியூசர் கதையை கொடுத்துட்டு பணத்தை போட்டு எங்கே இருந்தால் பரவாயில்ல, கோயம்புத்தூர் இருந்தால் பரவாயில்ல, கூடவே இருக்காரு. அப்போ ஒரு சீன் எடுக்கும்போது ப்ரொடியூசர் பார்த்துருப்பாரு, இந்த ஆள் மூவி கரெக்டாக எடுக்கணுமான்ட்டு. அது உண்மையிலேயே இது புது அனுபவம் தான் அவருக்கு, நம்ம மணிமூர்த்திக்கு. அதனால் இங்கேயே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. ஏன்னா இருக்கிறதே சந்தோஷமாக உட்காந்துருக்கு யாருன்னா பிடிச்சதுதான். நல்லா சிரிச்ச முகம்னா ஒரு மினி வினிச்சக்கரவர்த்தி மாதிரி. ஆமாம், ரைட்டில் பார்க்கும்போது அப்படியே டக்குனு நாங்கள் வினிச்சக்கரவர்த்தி எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ப்ரொடியூசரு, டைரக்டர் எல்லாருமே, ஹீரோ எல்லாருமே, ஹீரோயின் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க.